அவசரப்பட்டு இந்த வீடியோ தட்டிட்டு போகாதீங்க. ஏனண்டா இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். அது என்னென்னு கேட்டிங்களா, அந்த காலத்தில் சனம் எவ்வளோ கஷ்டப்பட்டது ஸ்ரீலங்காவில், அதுவும் முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் தமிழர் பகுதிகளில் சனம் எவ்வளோ கஷ்டப்பட்டது, காசு இல்லாமல் தண்ணி காசு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டது என்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். அது போக கஷ்டத்தில் 2 வீட்டுக்காரர் சேர்ந்து ஒரு கிணறு அடித்தது, பங்கு கிணறு அடித்தது, இப்போ பணக்காரனான அப்புறம் என்னென்ன நடக்குது என்றதெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். சரியோ? மறக்காம இதை லைக் பண்ணி போட்டு, இப்படி அனுபவம் உங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிற யாருக்காவது இருந்திருந்தா அதையும் கமெண்ட் பண்ணி போட்டு இந்த வீடியோவை பாருங்க. சரியோ? இந்த வீடியோவில் நான் இப்போ என்ன காட்ட போகிறேன்னா, பங்கு கிணறு. அந்த காலத்தில் கஷ்டத்தில் அடித்த பங்கு கிணறு கிட்டத்தட்ட 83ஆம் ஆண்டோ 82ஆம் ஆண்டு அடித்தது. 3000 ரூபாய்க்கு பங்கு கொடுத்து அடித்தவேன்னு சொல்லி எனக்கு என்னுடைய அம்மா சொல்லியிருக்கிறான். அந்த கிணத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். சரியோ? வாங்க போய் கிணத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்ன ஒரு விஷயம், முந்தைய காலத்தில் கஷ்டத்தில் அடித்த கிணறு இப்போ பணக்கார ஆனா அப்புறம் எப்படிலாம் மாறிக்கின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியோ? அதையும் பார்த்து கொண்டு போங்க. சரியோ? இப்போ வாங்க, நான் உங்களுக்கு இந்த பங்கு கிணத்தை காட்ட போகிறேன். இதுதான் அந்த பங்கு கிணறு. சரியோ? முந்தி இந்த கட்டெல்லாம் இருக்கு இல்லை? சரியோ? அதுக்கு முன்னவே இருந்தாதான். அப்போ இந்த கிணறு வந்து இதான் எங்கட காணி என்று வைங்க, எங்கட அம்மம்மாண்ட காணி. சரியோ? இது அம்மம்மாண்ட வீடு. சரியோ? அப்போ என்னண்டு இதில் கிணறு அடிச்சு வையண்டா, அதுக்காண்டி வீடு இவ்வளோ பெருசாக கிடக்கண்டு யோசிக்காங்க. இது பேந்து கட்டி சேர்த்தது. முந்தி ஒரு கொட்டில் வீடு தான் இது, அதுக்கு பிறகு கட்டின வீடு. சரியா? இங்கே பாருங்க, இதில் பாருங்க, பாதி கிணறு தெரியுதா? இந்த பாதி கிணறு தான் இது இங்கால இருக்கு. மிச்ச பாதி கிணறு இங்கால சொல்லாங்க, இந்த மாதிரிக்கு அங்கால இருக்கு. 2 வீட்டுக்காரரும் சேர்ந்து காசு போட்டு அந்த காலத்தில் கட்டின கிணறு. இங்கே நாங்கள் இப்போ கொஞ்சம் காசு வந்தோடனே மேலே இந்த மூடியை போட்டு மறைச்சிருக்கிறோம். என்னது கண்டா விலங்குகள் அதுகள் போய் விழாம. சரியா? அங்கால இப்போ மோட்டர் எல்லாம் வந்துடுது. முந்தி அதுவும் இல்லை. இதில் அந்த கிணத்துன்ற இது கிடந்தது, கிணத்துக்கு கட்டுற கப்பி. இப்போ அங்காள் வீட்டுக்காரர் அதே போகும் வச்சிருக்கீங்கன்னா இஞ்சாலே இல்லை. இதான் கப்பி. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இதுதான் கப்பி. இப்போ பிள்ளைகளுக்கு கப்பி தெரியாது. ஏனண்டா இப்போ கிணத்துல அல்றதே இல்லை தண்ணி. ஃபுல்லாக மோட்டரை போட்டோன்னா புஷ்கண்டு வரும் தண்ணி, குளிச்சுட்டு பறக்க வேண்டியதான். முந்தி நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்க கிணத்துல அள்ளித்தான் குளிச்சினாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு 2006ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் மோட்டர் இருக்கிறதே தெரியும். அதுக்கு முன்னே பாட்டப்பம் தான். இந்த கிணறு தெரியுது உங்களுக்கு? நல்ல ஆல்பமான கிணறு, பங்கு கிணறு. இப்போ இஞ்சால் 2-3 பெப் இருக்கு பாருங்க. இஞ்சால் இருக்கிற பெப் வந்து எங்கடை, அங்கால இருக்கிற பெப் வந்து அடுத்த வீட்டுக்காரங்க. சரியா? இல்லை பாசி பிடிச்சி போடுது. இந்த முறை யார் இறைக்கிறன்னு தெரியல, யார் இறைக்கிற டேர்னு தெரியல. ஒவ்வொரு முறையும் ஒரு ஆள் டேர்ன் போட்டு இறைக்கிறது. சரியா? முந்தி இந்த தான் காணி. அவன் முந்தி இதெல்லாம் அடைக்காம கிடந்தது. பேந்து காசுகள் வேற வலிக்கிறவன எல்லாரும் அடைச்சி கிடச்சி அப்படி வாழ வலிக்கணும். அதுக்கு முன்னம் இந்த இது இல்லை, என்ன குட்டி நாய் காத்துது. ஓகே, அதுக்கு முன்னம் என்ன இந்த மோட்டர் கிடங்கு இல்லை. பேந்து தான் மோட்டர்லாம் பூட்டி தண்ணி எல்லாம் எடுக்க வைக்கிடுவேன். அதுக்கு முன்னம் ஒரே கிணத்துல 2 வீட்டுக்காரம் பயன்படுத்தி அள்ளி எடுத்தது தான். இங்கேருந்து பார்த்தா வழியா தெரியுங்க, இந்த பாதி கிணறு தான் இங்கே இருக்கு. பாதி கிணறு அங்கால கிடக்கு. இதுதான் அந்த காலத்தாக்கள்ட வாழ்க்கை. சரி, அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் அவ்வளோதான். அப்புறம் இந்த கட்டெல்லாம் கட்டி, இதெல்லாம் கட்டினா பிறகு இதில் ஒரு தொட்டி கட்டி, இந்த தொட்டி, அதுக்கு பிறகு தொட்டி கட்டி, அதுக்கு மேலே ஒரு தொட்டி கட்டி. சரி, அப்போ கஷ்டத்தில் ஒரே ஒரு பெப் தான் பூட்டுறது. முந்திய காலத்தில் கஷ்டம் தானே. அப்போ இதில் மட்டும்தான் அந்த பெப் இருக்கும். சரியா? சுற்றி வேலை எல்லாம் வேறிங் என்ன பெப்லையும் செய்ய மாட்டாங்க. அப்போ இதுலேருந்து வர தண்ணி இதை மேலே மூடி போட்டு இதை குடிக்கிறதுக்கு இதற்கு பயன்படுத்துறது, இதை வந்து குளிக்கிறதுக்கு பயன்படுத்துறது. இந்த தொட்டியை மேலே தகரம் வச்சு, அந்த மற்ற தகரம் ஒயில் தகரம் வச்சு அடைச்சி இது வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது. அப்படி தான் அந்த காலத்தில் ஜனங்கள் வாழ்ந்துருக்கு. இப்போ வந்த அப்புறம் நாங்கள் இந்த அலையெல்லாம் பெப்பெல்லாம் போட்டு, அங்கால பெப் போட்டு, சரியோ, இந்தா இதில் பெப் போட்டு எல்லாம் போட்டு கிடக்கு. இந்த பழைய வீடு. இந்த வீடு வந்து நான் நினைக்கிறேன் 80ஆம் ஆண்டு 76ஆம் ஆண்டு நினைக்கிறேன் கட்டத்து வாங்கினது. சம்திங் 84ஆம் ஆண்டு. இந்த கிணறு கட்டி கொஞ்சம் நாளையால் கட்டியாச்சு, கட்டி முடிஞ்சேன்னு நினைக்கிறேன். மொத்தமாக 12,000 14,000 முடிஞ்சண்டு எனக்கு அம்மா சொன்ன ஞாபகமாக கிடக்கு. இந்த வீடு கட்டி முடிய ஒரு கோல் 2 3 அறை, அங்கால் பக்கம் ஒரு கூசணி, இவ்வளோ தான் இந்த வீடு.
ஆனால் பார்க்க பெரிய வீடு மாதிரி கிடக்கும். அந்த காலத்தில் பெரிய பெரிய அறையெல்லானே அப்படி கட்டியிருக்கணும் போல இருக்கு அந்த காலத்தில். அந்த விடிஞ்சு பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரர் இன்னும் வளர்ச்சி அடைஞ்சு மேலே டேங்க் கட்டிக்கணும். சரியா? அப்படித்தான். அதுக்கு பிறகுதான் முந்தியெல்லாம் இந்த தென்னைகளுக்கெல்லாம் பேர்ந்து தான் மோட்டர் வந்த அப்புறம் வளர்ந்தது. இதெல்லாம் வந்து அங்கால் நிற்கிற தண்ணியெல்லாம் அப்போ கையால் தண்ணி அள்ளி ஊற்றுதான். இதெல்லாம் இப்போ பிறகு மோட்டர் வந்த அப்புறம் வச்சு 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 தண்ணி எழுதுகள் கூடினேன். இல்லாட்டி ஜோதிச்சு பாருங்க, முந்தைய காலத்தில் கிணத்துல அள்ளி விடாமல் செஞ்சு செய்யலுமோ செய்யலாம். அப்படித்தான் இந்த காலத்து ஜனங்கள் வாழ்ந்துருக்குது. இந்த முந்தியங்காலத்தில் எல்லாம் கூடுதலாக இப்போ வரைக்கும் இந்த குளிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு வாழை மரம் நிற்கும் கட்டாயம். தெரியுது? வாழை மரம் கட்டாயம் நிற்கும். அது என்ன ஒரு யாழ்ப்பாணத்தானுங்க என்ன ஒரு குளிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வாழை மரம், ஒரு பூக்கண்டு பூஞ்செடி நிற்கும், செவ்வரத்தை கண்டு நிற்கும். இதுதான் யாழ்ப்பாணத்தின் மகிமேன்ற மாதிரி காலகாலமாக அப்படியே இருக்கும். சரியா? இஞ்சால பாருங்க, இஞ்சாலையும் ஒரு பூக்கண்டு நிற்குது. இஞ்சால அப்படியே சுற்றி வந்தால் இதில் ஒரு மாதுளை நிற்குது. அங்கால அப்படியே போனால் அதுலேயே ஒரு பப்பாசி கண்டு, சின்ன பப்பாசி கண்டு, அதுக்கு பக்கத்து ஒரு மாதுளை, செவ்வரத்தை, அங்கால இன்னொரு பப்பாசி கண்டு, இஞ்சால தொட்டி. இதை நீங்கள் பார்க்க மறந்துட்டீங்க. அப்புறம் உங்க காட்டுறேன்னா, இதை நீங்கள் இந்த குளிக்கிற தண்ணி, இதில் குளிக்கிற இல்லை, இந்த குளிக்கிற தண்ணி வந்து இதுக்கால போய் அப்படியே போகும் சைட்டால. அப்படியே இருந்தா சரி தான். அங்கால பக்கம் வந்து காட்டுறோம். இந்த சைடில் வேற இந்த மதுரை பக்கத்தை அப்படி வேக்கல் மாதிரி கட்டிக்கிற பாருங்க. இதுக்கால தண்ணி போய் காணிக்கு போகும். இதுதான் அந்த காலத்து ஆக்கள்ன்ற மூளை. எப்படி மூளையை பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குளிக்கிற தண்ணி, இங்கே தொட்டி திறந்து விடுற தண்ணி எல்லாம் அங்கே போகும். காத்தடிக்குது, நான் கலைக்கிறவங்களுக்கு கேட்குது வரியா? இந்த இதில் ஒரு கல் வச்சிருக்கല്ലോ, இதில் ஒரு துணிக்கில மண்ணை போட்டு இந்த கால் வச்சிருக்கிறேன் தெரியுதோ, இவ்விடத்தை வச்சா அங்கால் பக்கம் போகும். அந்த கல் எடுத்து விட்டா, இதே அந்த கல் இருக்கிற இடத்துல துணியை வச்சு விட்டா அங்கே இஞ்சால் பக்கம் போகும். இதுதான் அந்த காலத்து சிஸ்டம். அப்போ பைப் லைன் எல்லாம் இல்லை, இப்படி தான் தண்ணி வர்றது. இப்போ நாங்கள் எல்லாம் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு இப்படி ஆகிட்டோம். இங்கே வாங்க, இது இப்போ நாங்கள் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு கட்டினாலும் இந்த மதில் உடைஞ்சி அழிவு நிலைக்கு வந்துடுது. எப்போ விடுதோ இல்லையா, கீழே இறச்சி கொண்டு நிற்கிறாங்கல்ல, மண்டையே பழுக்கும். ஏங்க படிப்பு தெரியுது, நம்ம மேலே காட்டின்னு வரும். இஞ்சா இதுக்கு மேலேயும் படிச்சிருச்சு, ஒரு தத்து பொத்துல நிற்குது. ஏற்கனவே அந்த இது வந்துரு கிணத்துல காப்பி போட்டு அள்ளுவோம், அது முடிஞ்சு விழுந்து நல்ல விளைஞ்சா சைட்டாக விழுந்துருக்குது. கிணத்துக்கு மேலே விளையில, அடி மாதிரிக்கு மேலே விளையில. இது கொஞ்சம் ஆபத்தான விஷயமா இப்போ காலத்தில் போட்டுது. இதை எடுத்து போட்டு வேறு எதன் வழி பார்க்கணும். வேறு எதன் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். மறைப்புக்கு என்னன்றதை காட்டலாம். அதில் தவிர எல்லியாகவும் இருக்கணும், குளிக்கிறதுக்கு மறைப்பாகவும் இருக்கணும்ன்ற மாதிரி. ஆனால் இப்போ எல்லாம் பெரும்பாலும் கிணத்தடியில் ஒருத்தரும் குளிக்கிறது, எல்லாம் பாத்ரூம், எல்லா ஒரு வழியும் பாத்ரூம். இது முந்தியண்டா இதெல்லாம் நின்று எல்லாரும் குளிக்கணும். இப்போ எல்லாம் பாத்ரூமாக போட்டு இதாக போட்டுது. இதை விட வேறு என்ன காட்டுறவங்களுக்கு? இதான் பங்கு கிணறு அந்த காலத்தில். இதை வச்சு தான் சமாளித்து வாழ்ந்தேன்னு நினைக்கிறேன். சரியோ? முந்தியெல்லாம் இந்த கட்டெல்லாம் இல்லை, கீழெல்லாம் மண் தான், கல் அடிக்கிருப்பினோம். வீடு கட்டின கல்லுகள் அதெல்லாம் கொண்டு அடுக்கி போட்டு அதில் நின்று குளிப்பினோம். சைடில் ஒரு கல் வச்சிருப்பினோம் உடுப்பு துவைக்கிறதுக்கு. பழைய பெயிண்ட் வாளி இருக்கும், அதான் உடுப்பு துவைக்கிறது. வேறு என்ன? அதில் தான் அள்ளியும் குளிக்கிறது. அப்படி வாழ்ந்ததுகள். அது கெமிக்கல்ன்ட்டு ஒரு கதையும் இல்லை. அதுகளும் வாழ்ந்துட்டு தான் போனது. இப்போ தான் கேன்சர் எல்லாம். அந்த காலத்தில் அப்படி தான் ஜனம் வாழ்ந்தது. வேறு என்ன? இதை விட வேறு என்ன சொல்கிறது எங்கள்கிட்ட? இதை விட வேறு ஒன்றும் இல்லைத்தான் சொல்கிறதுக்கு. ஏதோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அதுவும் பெல் பட்டன் அமர்த்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். அதுவும் அடுத்த வீடியோ வந்து நான் இந்த காணியை வந்து ஃபுல்லாக ஹோம் டூர் எடுக்க போகிறேன். அதாவது 3 கார்டின் டூர், அடுத்தது வீட்டுக்குள்ளே ஹோம் டூர். அந்த காலத்தை கட்டின வீடுண்டா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தானே, அதெல்லாம் ஹோம் டூர், கார்டின் டூர், எல்லா டூரும் எடுக்க போகிறேன். சரியோ? அதுக்கு பின்னாடி காணி ஒன்று இருக்குது, பெரிய காணி, தென்னங்காணி, இதுகள் எல்லாம் எடுக்க போகிறேன். சரியோ? எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, பெல் பட்டனை அமர்த்திக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.